கொதிக்கணும். இன்னும் எல்லாரையும் கத்தர் பாதுகாக்கணும், சமாதானம் நடக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, பரிசுத்த ஆண்டவரே, உங்களுடைய தகப்பன் இந்த காலைக்காக நன்றி. சகோதரர்கள் கூடி ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை தந்திரி நன்றி அப்பா. பாடல் வேலையிலும் ஆண்டவரே தகப்பனே சோத்து சங்கீத வேலையிலும் ஆண்டு ஆராதனை வேலையிலும் நாம் மகிமைப்படுத்துகிறாங்க நன்றி. விசேஷமாக கர்த்தாவே இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்டேசப்பா. தகப்பன் நீங்க சாட்சிகளை உருவாக்குகிற தேவன். இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் சாட்சி உண்டு ஆண்டவரே. அவையான ஒவ்வொருவரையும் சாட்சியை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. விசேஷமாக சில சாட்சிகள் நீங்க ஆசீர்வதிங்க. சாட்சிகளை காத்துக்கொள்ள முடியாது சொல்லிக்கிற வருகிற நாட்கள் இன்னும் அன்று அநேகரை சாட்சியை எழுப்புகிறார்கள். பெரிய காரியம் ஆசிரியர் பலப்படுத்தி காட்டுகிறேன். தேசத்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஜீவனோட நல்ல கர்த்தர் நல்லவர். ஜெபங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம கடைசியாக நம்ம அறிவிப்பு நம்ம வாசிக்கலாம். அறிவிப்பு வாசித்தா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அதை செய்திக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால சரியான நேரத்தில் முடிச்சு நம்ம அறிவிப்போடு நம்ம நம்மளாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. செய்தி கொடுத்தபடி பிஷப்பை கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அழைத்த நிறுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த பாஸ்டர் திருமணங்களுக்கும் 8வது சிறையாற்றி இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜபத்தை ஏறெடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த செய்திக்குள்ளாக போகலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதித்தார்களுடைய சபிக்காதீர்கள். அப்போ எப்போ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது அவர்கள் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கலாம். நம்ம சாபப்படக்கூடாது, ஆசீர்வதிக்கணும். இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம், இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க மத்தியிலே வரும்படியான வாய்ப்புகள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால எல்லாரும் சேர்ந்து இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம் பிறந்த நாளை காண்கிறதான அவர்களுக்காக ஒரு ஜெபம் நடக்கிறோம். அவர்களுக்கு தம்பி அசரியாவுடைய பிறந்த நாள் இந்த மாதத்தில் இருக்கிறபடினால அந்த நாட்களில் எனக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருப்பதனால இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறோம். 2 பேரும் முன்னாடி வரணும். அவர்கள் அசரியாவும் முன்னாடி வாங்க, செல்லாமல் நாங்கள் ஆசீர்வதிக்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கேன், வச்சிருக்கேன். எல்லாரும் உங்கள் கரங்களை வைத்து அவர்கள் ஊழியர் செய்யும்படியாக அவர்கள் தொடர்ந்து சபை நடத்தும் பணிகளிலே தொடர்ந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நல்லவர். அவர்கள் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் சிறப்பாய் நடத்தும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை நீட்டி ஜெபம் அப்படியே திரும்பி கரங்களை நீட்டி ஒரு ஜெபம் எல்லா கரங்களை கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவ ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக தேவன் அவர்களை நன்றாய் பாதுகாக்கும்படியாக கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டிலும் நல்ல ஊழியர்கள் செய்யும்படியாக சுகமாய் நடத்தும்படியாக நன்மையினால் நிரப்பும்படியாக
இந்த ஆண்டு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டாக தேவன் மாற்றும்படியாக எல்லாரும் கரங்களை நீட்டி அவர்கள் ஆசீர்வதிச்சோம் பண்ணுங்க. ஓ ஷமதரகதுலபகதரகதலகதுரபதியா ஓ ஷகரகதுலபகதி எல்லாரும் கரங்களை நீட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உடைய மகளை நாங்கள் சபையாராய் கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. புதிய வரங்கள் புதிய கிருபைகளை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக, தீர்க்க தரிசன வார்த்தையினால் நிரப்புவீராக, தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, வரங்கள் வெற்றிப்பாய் வெளிப்படுவதாக, தாழ்மையில் இருக்கிற வீடுகள் போகிற தெருக்கள் எல்லா இடத்திலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக, தேவன் பயன்படுத்துவீராக. வியாதியஸ்தர்களுக்காய் நோயாளிகளுக்காய் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிற பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்களை செய்யும் சக்தியினால நிரப்புவீராக. நீர் ஆசீர்வதியும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தையின்படி அவர்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தையும் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நம்மைக்காக ஜெபிக்கிறோம். சரியாக தேவன் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சுகவீனம் பலவீனம் தீய காரியங்கள் எதுவும் தொடாதபடி தேவன் பாதுகாப்பாராக, நன்மையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால மகனை நாங்கள் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். வேதத்தில் அனைத்து நன்மைகளும் பிள்ளைக்கு பலிக்கட்டும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நாம மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஊழியம் செய்கிறபடியால் அம்மாவுக்கு ஒரு சாதனை அணிவித்து அம்மாவுக்கு ஒரு சாதனை அணிவித்து ஒரு இருப்பாங்க. தம்பிக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பாராக. தம்பி வாங்க, தம்பி வாங்க. தொடருவதாக. God bless you. She got the birthday. மாதத்தில் தேவன் மேலும் நன்மையினால் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். நாம் நேரடியாக வசனத்துக்கு செல்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. வேத வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சங்கீதம் 85:12. தேவன் பேசுகிற காரியத்திலே கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார். கடந்த மாதத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், சபை மூலமாய் தருவார். சபை மூலமாய் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த நன்மையை பெறுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் பார்த்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானிச்சுட்டு ஆண்டவருடைய மகிமையை இருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:21 நாம் வாசிக்க கவனிப்போம். நீதிமொழிகள் 13:21. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இப்போ நன்மை நமக்கு தேவன் தரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? நீதிமான்களாய் வாழ வேண்டும். விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக தொடர்ந்து வாழ வேண்டும். சீசர்களாக வாழ வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ வேண்டும். இயேசுவே நிலை நின்று ஜீவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். நம்மில் தீமை காணப்படக்கூடாது. நம்மில் தேவ நீதி காணப்பட வேண்டும். தேவனுடைய நியாயங்கள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நீதிமானாய் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஆலயத்துல நம்மை உருவாக்கி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றவர்கள் சொல்லுவார்கள், ஏதேதோ அவர்கள் வாயில் வந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்துவிட்டபடியால், ஆண்டவரை விசுவாசிக்கிறபடியால்,
விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்கிறது. நம்மை தேவன் நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் வாழ்வில் இருந்து நம்மை மீட்டெடுத்து, பாவத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய சபைக்கு கொண்டு வந்து அவருடைய ஆலயத்திலே ஞானஸ்நானத்தினாலே சுத்திகரித்து நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஞானஸ்நானம் பெறும்போது நாம் தண்ணீரை மூழ்கிறோம். மூழ்கி தண்ணீருக்குள் போகும்போது நம்முடைய பழைய மனிதன் அங்கே செத்து போகிறான், அடக்கம் பண்ணப்படுகிறான். பழைய சுவாபங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறது. பழைய குணங்கள், சோதரம் ஆதாமுக்குள்ளே இருந்த உணர்ந்த காரியங்கள் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. மாம்சீக கிரியைகள் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் அப்படியாய் ஒரு தீய காரியத்தை நம்ம அந்த இடத்துல அடக்கம் செய்து மீண்டும் நாம் உயிர் தெழும் போது, தண்ணீரில் இருந்து வெளியே வரும்போது தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். தேவ சாயலாய் நம்மை மாற்றுகிறார். தேவனை போல அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். அவருடைய வித்து நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி நாம் உருவாக்கப்படும் போது அவர் நீதிமானாக இருப்பது போல நாமும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சிலுவையில் அடிக்கும் முன்பு அவர் மேல குற்றம் சாட்டுகிறார்கள். சபையில் அந்த நாட்களில் இருந்த கூட்டம் அவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார்கள். அவரை குற்றப்படுத்துகிறார்கள். அவரை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறார்கள். திரள் கூட்டத்தின் மத்தியிலே இயேசு குற்றவாளி போல நின்றார். ஆனால் அங்கே நியாயம் வழங்குகிறவர் சொன்னார், இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லையே, இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லையே, இவரை ஏன் சிலுவையில் அறையணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவரு வீட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த சோத்திரம் நியாயாதிபதியினுடைய அந்த நியாயம் இருக்கிற மனுஷனுடைய மனைவி சொல்லுகிறார், அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நீதிமான், அவரை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக கண்களுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்ட போதும் அவர் நீதிமான் என்று தேவன் அங்கீகரித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உலகம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், ஸ்தோத்திரம், நம்மை உறவுகள் நம்மை குற்றவாளியாக தீர்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான்கள். விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய ஆலயத்திலே இணைக்கப்பட்ட நாம், விசுவாசத்தினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இயேசுவை பின்பற்றுவதனால் அநேக நியாய நீதிகளிலே நடக்க வேண்டி இருக்கிறது, கஷ்டமாயிருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எப்படியும் கஷ்டம் இருக்கும். தீமையான மனுஷனாய் பாவியாய் வாழ்ந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனால் அதே நேரத்துல நீதிமானாய் வாழ்கிற போது அது நமக்கு இன்னும் அதிகமான கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சபைகளுக்கு 7 சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொண்டவன் என்ன செய்வான்? சிங்காசனத்தை சுதந்தரிப்பான். ஜெயம் கொண்டவன் என்னோடு கூடு வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பான், அவன் பாத்திரவான் என்று சொல்லுகிறான். அதனால நம்ம எல்லாத்திலையும் ஜெயம் எடுக்கணும், வெற்றி பெறணும். வாழ்க்கையில நமக்கு உள்ள ஒரு ஜெய ஜீவியம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெய ஜீவியம் உண்டாகும்படி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஜெய ஜீவியம் தார், வெற்றி தார், நான் வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும். வேதத்தை நீங்க வாசித்தால் வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது 2ஆம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு சொல்லும் போது
ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை வாசிங்க. முதலில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல மூன்றாம் அதிகாரத்துக்கு போனாங்க. ஜெயம் கொண்டவர்கள் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்துல திருக்கி போட மாட்டேன், பிதா முன்பாக தூதர்களுக்கு முன்பதாக அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். பிதா முன்னாடி பரலோகம் இருக்கிறது, பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்திலே பிதாவானவர் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், பிரியமானவர்களே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறது. கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்திலே காண்பிக்கிறார். அங்க ஆண்டவர் அறிக்கையிடுவார், இவர்கள் என் மகள், இவர்கள் என் மகன் என்று ஆண்டவர் என்ன செய்வாராம், வேற சொல்லி அறிக்கையிடுவார். சொல்றோம். இது இந்த பாக்கியம் இந்த ஜெயம் கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. ஆமென். அதனால பயப்படாதீர்கள். நீதிமானாய் வாழ்வதில் ஜெயஜீவியம் வாழ்க்கை அமைப்பு உள்ளவர்கள், நீதிமானாய் வாழ்வதில் ஜெயஜீவியத்தில் தொடர்கிறவர்கள் என்று அர்த்தம். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. நீங்கள் படுகிற கஷ்டம், நீங்கள் படுகிற துக்கங்கள், நீங்கள் படுகிற வேதனைகள், நீங்கள் படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை பலனாக தருவார். அல்லேலூயா. கரங்களை கேட்கிற மகிமை. ஐயோ, எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்ட, இவ்வளவு துக்கம் வந்துட்ட, இவ்வளவு நெருக்கம் வந்துட்ட, இவ்வளவு போராட்டம் வந்துட்ட அப்படின்னு நீங்க உள்ளத்துல சஞ்சலப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மைகள் பலனாக வரும், தீமை வராது. அல்லேலூயா. தீமை உங்களுக்கு வராது, தீமையை தேவன் உங்களிடத்தில் வரவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தருக்குள்ள பயந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பலனை கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நன்மை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது பலனாக உங்களுக்கு வரும். எந்த விதத்துல வரும்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல எனக்கு ஒரு பெரிய பண தேவை இருந்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தேவை. வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், எஃப்சி முடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், நீங்க பண்ணணும், அப்படியெல்லாம் நிறைய தேவைகள் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் தேவை. எங்க போறது? ஊழியத்துல 1 லட்சம் ரூபாய்லாம் உடனே வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சொல்றோம், எல்லா இடத்துலையும் தேவன் எங்களுக்கு கொடுக்குற இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா நம்முடைய தேவைகளுக்கு அது கிடைப்பதே ரொம்ப கடினமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அற்புதமா வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எஃப்சி அழகா முடிச்சு எல்லாத்தையும் செய்யும். எந்த இதுலையும் தோல்வி கிடையாது. டக்கு 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 7 நாள் டிங்கரி, 7 நாள் பெயிண்டிங், 2 நாள்ல முடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவன் எஃப்சிக்கு 4 நாள் போனோம், ஆனா ஒரே நாள்ல முடிச்சு விட்டாங்க. ஆண்டவர் அற்புதமா ஒரே வாரத்துல எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட நெருக்கங்கள்ல தேவனை நான் என்ன செய்வது? வாகனம் இல்லாம வெளியூர்களுக்கு எல்லாம் போக முடியாது, மற்ற காரியங்கள்லாம் செய்ய முடியாது. முன்னாடி மாதிரி இருந்தால் தைரியமா போயிடலாம், நல்லா நடந்துடலாம். இப்போ வயசு 60 ஆயிடுச்சு. அல்லேலூயா. வேகமா போக முடியல, வர முடியல, நிறைய சரீர தேய்மானங்கள் ஆகி சோர்வுக்குள்ள ஆகிட்டோம். என்ன செய்வது? தேவனிடத்தில் செவிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி தந்தார். அல்லேலூயா. ஆமா, அதுல கூட பண கஷ்டத்துல தேவன் நமக்கு உதவி செய்கிற விஷயத்துல நம்முடைய விசுவாசத்தினால தேவனிடத்தில் ஜெபித்து ஜெயம் பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்படியாக நமக்கு காரியங்களை வாங்கி பண்ணுவார். கரங்களை தெரிவிக்க. அல்லேலூயா. அநேக தேவைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி எல்லாம் ஆயிரக்கணக்கான செலவாகும், இப்போ லட்சக்கணக்கில் செலவாகிறது. தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆனா எல்லாவற்றிலும் சமாதானமாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எல்லா விதத்திலும் சமாதானத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கணும். சமாதானத்துக்கு குறைவாக நாம் நடத்தப்படக்கூடாது. விசுவாச வாழ்க்கை என்பது சமாதானத்துக்கு ஏதுவாக ஓடுகிற ஓட்டம். ஆமென். ஆமா, சமாதானத்துக்கு ஏதுவாக ஓடுகிற ஓட்டம்.
சமாதானம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். சமாதானத்தின் கனிகள் நாம் கொடுக்க வேண்டும். சமாதானத்தின் செயல்பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம கர்த்தருடையவர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய பிள்ளைகள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற எண்ணங்களை வேத எழுத்துக்களோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மைண்ட் முழுதும், நம்முடைய சரீரம் முழுதும், நம்முடைய ஆத்மா முழுதும், நம்ம இருதயம் முழுதும் அந்த சமாதானத்தின் வார்த்தைகள் அடங்கிய சத்திய உபதேசத்துக்குள்ள நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். எதை செய்தாலும் சமாதானத்தின் பாதையிலே நடத்த வேண்டும். குழம்பிடக்கூடாது. குழம்புனா நிறைய குழப்பங்கள் வந்துடும். நம்ம சிந்தனைக்கு குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிந்தனைக்கு பிசாசின் ஆயுதங்கள் செயல்படுவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருடைய ஆவின் கனிகள் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நீதிமானுக்கு தொடர்ந்து ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. தினந்தோறும் நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்திரிச்ச உடனே நாம் செபிக்கிற போது ஆவின் கனிகள் அது என்னிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நாம் செக் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதையும் செக் பண்ணுங்க, இதையும் செக் பண்ணுங்க. மாம்சத்தின் கிரியைகள் 19 விஷயங்கள் என்னிடத்துல இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். ஜெபிக்கணும். அதுக்காக ஆவின் கனிகள் 9 நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை நமக்குள்ள வைத்திருப்பார். அதுல மிக முக்கியமான ஒன்று சமாதானம். அல்லேலூயா. தேவ அன்பு எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்றபடி சமாதானம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலதான் அவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரையும் சமாதானமாய் நடத்த வேண்டும். அப்படி நடத்தினாதான் நம்ம நீதிமான்கள். அல்லேலூயா. எதுக்கும் கலங்கி நம்ம பரிதவித்து விடக் கூடாது. நாம கவலை உள்ளவர்களாய் மாறிவிடக் கூடாது. தேவன் கவலைப்படுகிறவர்களை நேசிப்பது அல்ல. அல்லேலூயா. என்ன நேசிக்காதீங்கம்மா, கவலை இல்லாம வாழணும்னு நேசிக்கிறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால நீங்க சரீரம் உங்களுக்கு வளர்ந்துடவா போயிடுது, சரீரம் குண்டாயிரவா போகுது, சரீரத்துக்கு புதுப்படமே வந்துடுது. கிடையாது. கவலைதான் படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமாயிருங்க. தேவனுடைய விசுவாசம், நீதி வாழ்க்கை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். எல்லாரோட சமாதானமா இருங்க. குடும்பமானால் யாவரோட எப்படி இருங்க? அல்லேலூயா. சமாதானமா நம்ம மைண்டை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஆவியின் சிந்தை. சமாதானமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் என்னவா இருக்கும்? பார்க்கறது எல்லாம் எப்படி இருக்கும்? கெட்டதா தான். நம்ம கண்ணு கெட்டதா மாறி இருக்கக்கூடாது. நம்ம சிந்தை கெட்டதா மாறி இருக்கக்கூடாது. நம்ம சிந்தை கெட்டதா இருந்தா எல்லாமே கெட்டதாவே வரும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம அந்த கெட்ட விஷயங்களுக்கு நம்முடைய சிந்தையை கொண்டு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. கெட்ட காரியங்களுக்கு நம்முடைய சிந்தையை விட்டுவிடக்கூடாது. நீதிமான் அப்படித்தான் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து தன்னை நடத்தி கொள்வான். ஆமென். குடும்பத்தை நம்ம சரியா நடத்தணும். குடும்பத்தை நீதியின் பாதையில, நீதிமான்களின் பாதையில, விசுவாச பாதையில நம்ம நடத்தணும். அதே மாதிரி சபையும் கூட நம்ம சரியா நடத்தணும். நீதியின் பாதையில, விசுவாச பாதையில, ஆண்டவர் விரும்புகிற சமாதானத்தின் பாதையில நம்ம நடத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கூட ஊழியத்தை விட மாட்டோம். இந்த ஆண்டவருடைய பண்ணி விட மாட்டோம். எந்த கஷ்டம் விட மாட்டோம். ஒரு வாரமா எங்க வீட்டம்மாவுக்கு நடக்க முடியல, நொடி தான் நடக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமா கொண்டு வந்தார். அல்லேலூயா. நடந்து உற்சாகமா கொண்டு வந்தார். சோதனம். ஒரு வாரமா அவங்களுக்கு நடக்க முடியல. ஒரு வாரமா. ஆனா ஒரு வாரமா நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் நாங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. நேற்று கூட இந்த சமாதானத்தின் காரியத்திற்காக ஃபுல்லா ஆண்டவருக்காக வேலை செஞ்சிருக்கோம். ஆமென். சென்னையில ஒரு கூட்டம் நடக்க போகுது 22ஆம் தேதி.
சொல்றோம். அதுல சமாதானத்துக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, சென்னையின் சமாதானத்துக்காக, தமிழ்நாட்டின் சமாதானத்திற்காக 1,00,000 பேர் கூட போறாங்க 22ஆம் தேதி. ஆமென். ஆமா. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, சமாதானத்துக்காக நாங்க இந்த கூட்டம் நடத்துறோம், உங்களுடைய பங்கு என்னன்னு கேட்டாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சபைகள்லையும் இதுக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு. நேற்று ஃபுல்லாக எல்லா சபைகள்லையும் பல்லாவரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் எல்லா சபைகளுக்கு போயிட்டு அந்த நோட்டீஸை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு அவர் இது ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஆமென். சமாதானம் சொன்னால் அதில் நம்ம பங்கு இருக்கணும். ஆமென். சொல்லுங்க. எங்கெல்லாம் சபை நிறுவுகிறீர்களோ, எங்கெல்லாம் ஜெப கூட்டம் நடத்துகிறீர்களோ, எங்கெல்லாம் வீட்டு கூட்டம் நடத்துகிறீர்களோ, எங்கெல்லாம் ஜெப குழுக்களை உருவாக்குகிறீர்களோ, எங்கெல்லாம் கிளை சபைகளை உருவாக்குகிறீர்களோ, அங்கெல்லாம் சமாதானம் உண்டாகும், சமாதானம் பெருகும். ஆமென். சோதரன் சமாதானத்தின் பாதையில தேவன் நம்மை நடத்துவாரானால் நாம் அந்த நிலையில இருப்போம் என்று சொன்னால் நாம் நீதிமான்கள். அல்லேலூயா. இதற்கு பலன் நன்மை நமக்கு வரும், நன்மை வரும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் ஒரு மாதிரி எடுத்து வாசிங்க. நீதிமொழி 13:21 வாசிங்க. நீதிமானுக்கோ நன்மை பலனாக வரும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நன்மையானதை தருவார், அது பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த நன்மைகள் நமக்கு வருவது எப்படி, நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு வருவது எப்படின்னு சொன்னா, நம்ம நீதிமான்களா வாழ்ந்தா நமக்கு நன்மை பலனாக திரளாய் வரும். அல்லேலூயா. நன்மை பலனாக வரும். எல்லாரும் சொல்லுங்க. நீதிமானுக்கோ நன்மை பலனாக வரும். சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கோ நன்மை பலனாக வரும். எனக்கு நன்மை பலனாக வரும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்கிற இந்த விசுவாச பரிசுத்த வாழ்க்கைக்கு, நீதிமான்களின் வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரதிபலன் நன்மை பலனாக வரும். உங்கள் சந்ததிக்கு நன்மை பலனாக வரும். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை பலனாக வரும். சபைக்கு நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து தேவனோடு ஓட வேண்டும். ஆமென். அடுத்து ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:20 வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:20. இரண்டாவது காரியம், எப்படி நமக்கு ஆண்டவர் நன்மை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார் சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி நமக்கு வரும்? நாம் நீதிமானாய் வாழ்ந்தால் நன்மை வரும். இப்ப இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு நன்மை பெறுவார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கணும். அப்படி நடப்பிக்கிறவன், விவேகத்துடன் காரியங்களை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். அடுத்து நமக்கு ஒரு வழி, நன்மை, கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த நன்மை நம்ம குடும்பத்துக்கு நமக்கு வருவதற்கு அடுத்து ஒரு வழி இருக்கிறது. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்க வேண்டும், விவேகமாய் செயல்பட வேண்டும். சோதரம். சில வாகனத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சில இடங்கள்ல எழுதி போட்டிருக்க நான் பார்த்துருக்கேன். வேகம் விவேகம் அல்ல, வேகம் விவேகம். கண்ணை மூடிட்டு ஓட்டுறாங்க, பிரேக் பிடிச்சா வண்டி நிற்காது, அப்படி ஸ்பீடில் ஓட்டுவாங்க. அப்படி வேகமா 150, 120, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போற அப்படிப்பட்ட வேகம் அது நமக்கு நன்மை தராது. வேகம் விவேகம் அல்ல. அவங்களே அதை சொல்லியிருக்கிறாங்க. உலகத்திலேயே வேகம் அறிவு கிடையாது, புத்திசாலித்தனம் கிடையாது, அதிவேகம் நம்ம அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன சொல்லப்படுகிறது? விவேகம் என்பது அறிவு, ஞானம், புத்தி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. விவேகம் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அறிவுங்கிற வார்த்தை அடங்கி இருக்கிறது, ஞானம்ங்கிற வார்த்தை அடங்கி இருக்கிறது, புத்திங்கிற வார்த்தை அடங்கி இருக்கிறது. நான்குக்கும் ஒரே பொருள் தான். அல்லேலூயா. இது நமக்கு இருக்கணும்.
விவேகத்துடன் நம்ம காரியத்தை எதை செய்தாலும் ஞானமா செய்யணும், புத்தியா செய்யணும், விவேகமா செய்யணும், அறிவுள்ள சிந்தையோடு செய்யணும். புத்தியினமான காரியம் செய்து விட்டீர்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. என்னையா புத்தி இல்லாம பிள்ளைய நடத்துறீங்க அப்படின்னு யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது. என்னங்க புத்தி இல்லாம இப்படி செய்வீங்க உங்க வீட்டுல அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புத்தியினமான காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். புத்திசாலித்தனமான காரியங்களை செய்ய வேண்டும். விவேகமான காரியங்களை நாம் நடப்பிக்க வேண்டும். எந்த விஷயமானாலும் ரொம்ப விவேகமாக யோசித்து ஞானமா செயல்படணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து ஞானத்தோடு செயல்பட்டா தேவன் நமக்கு நன்மையை தருவார். நன்மையை நாம் பெறுவோம், நன்மை நமக்கு வரும் என்பதை நீங்கள் தெளிவாய் சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயமானாலும், எந்த ஒரு காரியமானாலும், பிள்ளைகளை படிக்க வைப்பதாக இருந்தாலும், பிள்ளைகளை வேலை சேர்ப்பதா, ஒரு வேலைக்கு சேர்க்கிறீங்க, என்ன வேலையில் சேர்க்கணும்? நல்ல சம்பளம் கிடைக்கிற ஒரு நல்ல வேலைக்கு சேர்க்கணும். சோத்திரம். சாராயம் விற்கிற கடையில போய் நம்ம பிள்ளைகளை வேலைக்கு சேர்க்கக்கூடாது. சாராயம் விற்கிற கடையில நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? வேலைக்கு போகக்கூடாது. அது ஞானமான விவேகமான செயலா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி போதை வஸ்துகள் விற்கிற கடைகளில், வியாபாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பிசினஸ்ல பங்கு போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சாதாரண எடுத்துக்கிட்டு நம்ம வாகனம் வச்சிருக்கிறோம், ஆட்டோ வச்சிருக்கிறோம், வேன் வச்சிருக்கிறோம், லோடு வண்டி வச்சிருக்கிறோம். அது நம்ம பிசினஸுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அதன் மூலமாக நமக்கு தருகிறார். இப்போ ஒரு லோடு வண்டி எடுக்கிறோம்னா அதில் கள்ளத்தனமான பொருட்கள், திருட்டுத்தனமான காரியங்களுக்கு நம்ம வாகனத்தை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. எந்த வாகனத்தை நம்ம எங்கே கொண்டு போனாலும் அதில் என்ன போகுது, எங்கே போகுது, என்ன காரியம், ஒரு சில விஷயங்களை நம்ம விசாரித்து அது நமக்கு தீமை பயக்குமானால், அது பாவ காரியமானால் நம்ம அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம். ரொம்ப ஞானமாக சரி, நியாயமாய் கிடைக்கிற வருமானங்களுக்கு நம்முடைய வாகனங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய வீடுகளிலும் நியாயமாய் நடக்கிற விஷயங்கள்ல நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஞானமா நடக்கணும், விவேகமா நடக்கணும், புத்திசாலித்தனமா நடக்கணும். அப்படி நடந்தாதான் அப்படிப்பட்டவர்கள் தான் நன்மையை பெறுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, சோசம் யோசிப்போம். நம்ம கடை வச்சிருக்கோம். இப்போ நான் கடை வச்சேன். இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கடை வச்சிருந்தேன், மளிகை கடை. அப்போ அதில் என்ன விற்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? பீடி சிகரெட்டு விற்கக்கூடாது, வெத்தலை பாக்கு போயில விற்கக்கூடாது, பான்பராக்கு இந்த இது கையில் ராங்கி வைப்பாங்களா, அங்கே பொட்டணமாக போடுவாங்க, அதெல்லாம் விற்கக்கூடாது இப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் விற்றா இப்போ இல்லை நம்ம விசுவாசம் கம்மியாகும். என்ன கம்மியாகும்னா, ஒரு சிகரெட்டு வாங்க வருவார், சிகரெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போவார். அப்போது சிகரெட்டு நம்ம விற்கலைன்னா மற்ற வியாபாரம் விற்காது அப்படின்னு நம்ம விசுவாசிக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நீதிக்கு ஏதுவான விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சிகரெட் விற்றா தான் வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் அதை அப்படி விற்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். நம்ம நியாயமாக வேலை செய்யணும், புத்திசாலித்தனமா நடந்துவிடணும், விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நம்ம விசுவாசத்துல செயல்படணும். அதுதான் இங்க எழுதியிருக்கு. இந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. சோதரம். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை கிடைக்கும், அப்படிப்பட்டவர்கள் நன்மை பெறுவார்கள், பெற்றுக் கொள்வார்கள், அடைந்து விடுவார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆனால் அந்த விஷயங்கள்ல நம்பிக்கையோடு செயல்படணும், விசுவாசத்தோடு செயல்படணும். அப்படி நம்பினா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தொடரும். பாக்கியவான்கள் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாக்கியவான்கள் சொன்ன என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். எப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து நீதிமான்கள் என்று சொல்லுகிறாரோ அதுபோல வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் விவேகத்தோடு நடந்து கொண்டால், ஸ்தோத்திரம், நம்பி நான் வாழ்க்கை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அத்துணை வார்த்தைகளும் சமாதானத்துக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்குது. நம்ம நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா குடும்பத்துல வாழணும். சந்தோஷமும் நல்ல மனநிறைவு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். இதுதான் நன்மை. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நமக்கு. அதனால நாம் அதற்கேற்ற விசுவாச வாழ்க்கையில, நம்பிக்கையின் வாழ்க்கையில நம்மை தொடர்ந்து இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு செடியா இருக்கிறார், நாம் அதுல எப்படி இருக்கிறோம்? கொடியா இருக்கிறோம். அந்த செடியாகிய கொடியில நாம் தொடர்ந்து இணைக்கப்பட்டு காணப்பட வேண்டும். விலகிடக்கூடாது. சபை ஆராதனை விட்டுறக்கூடாது. சபை ஆராதனை விட்டுட்டு வேற ஒரு சபை ஊழியத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. சபைக்கு ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்க உங்களை ஆண்டவர் நட்டி வைத்திருக்கிறாரோ இந்த இடத்துல நீங்க கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நட்டப்பட்ட பனைமரத்தை போல இருக்கிறீர்கள். பனைமரத்தை பிடிங்கி நட்டுப்பாங்க, முளைக்காது, கண் கொடுக்காது, பயன் தராது. பிடிங்கி நடக்கூடாது. நட்டாருன்னா நீங்க இங்கதான் பனைமரம், இங்கதான் நீங்க இருக்கணும். இதுல இருந்து பிடிங்கி வேற ஒரு பக்கம் நட்டாச்சுன்னா அது கனி தராது, பலன் தராது, பதநீர் தராது, நொங்கு தராது, அது கிழங்கு தராது, அது ஓலை தராது, அது மகிழ்ச்சியை தராது. பனைமரம் நம்முடைய விசுவாச நீதிமான்கள் வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க நாட்டப்பட்டோட இங்கேயே நம்ம நிரந்தரமா ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்கணும். இங்கேயே இருந்து கனி கொடுக்கணும். வேதத்தில் அதான் சொல்லி இருக்குது. அந்த பனைமரம் எதுல எழுதி இருக்குது? 92ஆம் சங்கீதமா 90ஆம் சங்கீதமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனைமரம் ஸ்தோத்திரம். நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். வசனம் சொல்லுங்க. 12. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். நீங்க செழித்திருக்கணும்னா பனையை போல குடிங்கெல்லாம் நடக்கூடாது. நீங்க நட்டா அங்கேதான் அப்படியே நீங்க செயல்படணும். இங்கெல்லாம் நீங்க உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது. ஆமென். அந்த செழிப்பு வருவதற்கு மிக முக்கிய காரியம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நன்மையை அனுபவிக்க வேண்டும். தேவனிடத்தில் நன்மையை சபை மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சபையில வார்த்தைகள் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய் நம்மை நன்மையினாலே நிரப்புகிறார். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய், அவருடைய விலை உயர்ந்த வேத வார்த்தைகள் மூலமாய் நம்மை நன்மையாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை மாத்திரம் தொடரும், தீங்கு வராது. ஆமென். சர்வம் பாடுவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்புவர்க்கு நன்மைகள் இரட்டிப்பாய் தந்திடுவார். கர்த்தரை நம்புவர்க்கு நன்மைகள் இரட்டிப்பாய் தந்திடுவார்.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியே விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:2 நாம கவனித்து முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13:2 நாம் வாசிக்க கவனிப்போம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? நீதிமானாய் வாழ்ந்தால் நன்மை நமக்கு என்ன வரும்? பலனாக கிடைக்கும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். விவேகமாய் நடந்தால் நன்மையை நாம் பெற்றுக் கொள்வோம். மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ரெண்டு வார்த்தை நமக்குள்ள ஆண்டவர் ஸ்தோத்திரம் உலகத்துக்குள்ள நமக்கு வரும். ஒண்ணு தேவன் தருகிற வார்த்தை நம்ம வாயில வரும், இன்னொன்னு பிசாசு தருகிற வார்த்தை நம்ம வாயில வரும். இப்போ நம்ம எந்த வார்த்தையை பேசணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நம்ம மைண்ட் தான் முடிவு பண்ணணும். எந்த வார்த்தையை நம்ம பேசி வாழ்றோம், எந்த வார்த்தையை பேசி ஓடுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட் தான் அது தீர்மானிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விவேகமா நடந்து கொள்ளு சொல்றார். நம்ம ஆண்டவர் வார்த்தையை பேசி பாடணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முட்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முட்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஆமென். நீதியின் பாதையிலே நடத்துவார். கர்த்தர் சொல்றார். இந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பேசும்படி நம் வாய்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிசாசும் வார்த்தை சொல்லுவோம், அது நமக்குள்ள வரும், அதை நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. மைனஸ் வார்த்தை, அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தருக்கு சொல்றோம். ஆமென். கர்த்தருக்கு சொல்றோம். ஒரு முறை கடந்த நாட்களில் டிவியில் அதை பேசினேன், பேசினேன். இப்பவும் அது ஞாபகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு பையனுக்கு இருதயத்தில் பிரச்சனை ஓட்டை. அப்போ ஜெபம் பண்ணுறபடியாக கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிருக்கிறேன். அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டேன், சுகம் ஆகலை, டாக்டர் பையன் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு குடும்பமாக நாங்கள் செத்த வீட்டில் இருக்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறோம். பிள்ளைக்கு ஆகிட்ட இருதயத்தில் ஏதோ ஓட்டம் வந்துருச்சேன், என்ன செய்யுது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும் தெரியலையா, ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், நீங்களே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு சுகமா. அப்போ ஆண்டவர் என்னிடத்துல சொல்றாரு, இந்த பையனுக்கு சுகமாயிருன்னு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீங்க கவலைப்படாதீங்க, இது சுகமாயிருன்னு தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றேன். எனக்கு அதில் அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம். ஓட்ட பார்க்கலே அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல நான் எப்படி சுகமாயிருன்னு சொல்ல முடியும்? ஆனா தேவன் எனக்குள்ள பேசுறாருன்னு சுகமாயிருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரை எலும்புகளை பார்த்து உயிரடையும் என்று சொல். தீர்க்கதரிசி எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் என்ன செய்யணும்? எலும்புகளை பார்த்து சொல்லணுமா வேண்டாமா? எங்க இருக்காது? எசேக்கியேல் எடுங்க, எசேக்கியேல் எடுங்க. அங்க தேவன் அவனிடத்துல பேசுறார். தீர்க்க தரிசனம் உரை, தீர்க்க தரிசனம் சொல்லு, உயிரடையும் என்று சொல்லு. அந்த வசனத்தை வாசி. ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உரைங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி உள்ளது. எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, தீர்க்க தரிசனம் உரை. எலும்புகளை குறித்து என்ன செய்யும்? தீர்க்க தரிசனம் உரை. எலும்பு எப்படி மனுஷனை மாறும்? தீர்க்க தரிசி எந்திரிச்சு அப்படியே ஆடி போயிருப்பாரு. என்ன செத்து போன எலும்புகள் நிறைய கிடக்குது, இதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எப்படி அது மனுஷனா மாறும்? ஆனா ஆண்டவர் பேசுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. அல்லேலூயா. அப்ப இதுல நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பேசணும். ஆமென். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பத்துல வரும், சில பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்துல நீங்க விசுவாச வார்த்தையை அறிக்கையிடணும். ஆமா, உங்க கணவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதா இருக்கும், உங்க மனைவி இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதா இருக்கும், பிள்ளைகள் இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு அப்படி பிரச்சனை வந்துச்சு?
ஆபிரகாமுக்கு அப்படி பிரச்சனை வந்துச்சு, அப்படிதானே? பிரச்சனை வந்துச்சு. பிள்ளைய பள்ளியிடம் சொல்லிட்டாரு, அவனை கூட்டிட்டு போகணும், விறகு கூட்டிட்டு வரணும். நம்ம வேலைக்காரன் கேட்கிறான், ஐயா விறகு இருக்குது, சேனை கட்டிட்டு போறோம், அந்த பள்ளியிடக்கூடிய ஆடு எங்க இருக்குது? சொல்றான், அது அங்கே என்ன செய்யப்படும்? பார்த்தோம். அது தெரிஞ்சது. அங்கே என்ன செய்யப்படும்? பார்த்துக் கொள்ளப்படும். மழையில என்ன செய்யப்படும்? பார்த்துக் கொள்ளப்படும். நாங்க போயிட்டு பழி செஞ்சு திருப்பி வருவோம், நம்பிக்கையா சொல்றோம். அல்லேலூயா. நாங்க போயிட்டு திரும்பி என்ன செய்வோம்? வருவோம். ஆனா அது உண்மையா? கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் பையனை பழியிட்டு சொன்னார். அப்போ போயிட்டு இவங்க வச்சுல தானே வரணும். நான் போய் பழியிட்டு வச்சுல வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்லலை. நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றோம். விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில, ஊழியத்துல, போக்குல, வரத்துல, வேலை செய்யற இடத்துல சொல்லுங்க. வாயின் பலன் நமக்கு வரும். நாங்க திரும்பி வருவோம்னு சொன்னான். அங்கே பார்த்துக் கொள்ளப்படும் சொன்னான். அதே மாதிரி அங்கே பார்த்துக் கொள்ளப்பட்டாச்சு. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காமித்தார். பரிசீலிப்பு ஆபிரகாம் ஈசாக்கு திரும்பி வந்தார்கள். இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சாதகமா இருக்காது, ஆனா கர்த்தர் சொல்ல சொன்னார், நீங்க சொல்லி ஆகணும். ஆமென். நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. நீங்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் அவிசுவாசத்தில் நீருக்குள்ளே போக மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி மேன்மையான பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, மேன்மையின் மகிமையின் பாதையிலே உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசீர்வாதம் என்ன தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு உபத்திரவத்தை தரும், சாபத்தை தரும், பாடுகளை தரும், துக்கத்தை தரும். நம்ம இப்படியே தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மைனஸ் வார்த்தை உங்களுக்குள்ள வர வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செழிப்பு தான் உனக்கு வரும், எக்ஸ்ட்ரா தான் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன தேவை அதை விட அதிகமா தான் கர்த்தர் உனக்கு தருவார். நீங்க என்ன செய்யணும்? வாயின் வார்த்தைகளை தெளிவா பேசணும். வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நம்ம பேசுற வார்த்தை நமக்கு பலன் நினைச்சிட்டு பேசணும். பேசுற வார்த்தை எப்படி இருக்கணும்? நமக்கு பலன். நம்ம ஏதாவது தப்பா பேசினா தப்பு நம்ம மேல வந்துடும். தப்பா பேசினா தப்பான காரியம் நமக்கு வந்துடும். அப்ப தப்பா பேசக்கூடாது, நம்ம சரியா பேசணும். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பணும். தேவன் நன்மையை தருகிறவர், ஆண்டுடைய சபை நன்மையை தருகிற சபை. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் மூலமா நமக்கு என்ன வரும்? நன்மைதான் வரும்னு நீங்க நம்பணும். தீமை வரும்னு நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னா நன்மையை கொடுக்கும் தேவ ஊழியக்காரர் அப்படி ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நன்மையை கொடுக்கும் தேவ ஊழியக்காரர், அதை எடுத்து வாசிங்க. சோதரம். ஹல்லேலூயா. நபகஷந்தரகதுலபகதியா. ஆமென். சோதரம், சோதரம், சோதரம். ரோமர் 13:4 அந்த வசனம், ஊழியக்காரர்கள் மூலமா தீமை உங்களுக்கு வராது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு, நன்மை உண்டாகும் பொருட்டு தேவ ஊழியக்காரன். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை தேவன் தந்தால் அவர் மூலமா உங்களுக்கு என்ன வரும்? நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். தீமை வராது, தீமை வராது அப்படின்னு நீங்க பூரணமா ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க நன்மை செய்யும்படியாகத்தான் ஊழியம் செய்கிறோம். உங்கள் மத்தியிலே நன்மை செய்யும்படியாகத்தான் ஆண்டவருக்காக ஆவியாத்மா சரீரத்தை ஒப்படைத்து உங்கள் மத்தியிலே இருக்கிறோம். ஆமென். தீமை செய்வதற்கு அல்லவே அல்ல. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு வரணும், நாங்கள் காலையில செய்யணும், தியாகம் பண்ணணும். என்ன தியாகம் பண்ணணும்? அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். அல்லேலூயா. அப்போ நாங்கள் நன்மை செய்யும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அதற்காக ரெடி பண்ணி ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் வரணும், திருப்பி போகணும். ஆமென்.
அதே மாதிரி அவங்களும் இந்த இடத்துல சபை நடத்தணும்னா அவங்க வீடு எங்கேயோ இருக்கு, பல்லாவரத்துல பொலிச்சலூர்ல இருக்கு. அங்கிருந்து பிள்ளைகளோடு வந்து இங்க உங்களுக்காக சிறப்பிலே நின்று ஜெபம் பண்ணி உங்களுக்கு நன்மை கிடைக்கும்படியாக எல்லாரையும் வரவழைத்து எல்லாருக்கும் புத்தி சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷமா பேசணும். அவருக்கு துக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். ஆனா அவர் உங்ககிட்ட எப்படி பேசணும்? சிரிச்சுக்கிட்டே பேசணும். துக்கம் இருக்கும், ஆனா என்ன செய்யணும்? சிரிச்சுக்கிட்டு தான் பேசணும். உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் பேசணும். அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் தேவ ஊழியக்காரர்களை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். அப்போ அதுல நீங்க நன்மை கிடைக்கணும், பரிபூர்ணமா நம்பணும். வாயின் வார்த்தைகளை நன்மை ஏதுவாக பேசுங்க. உங்கள் வாயின் பலனால் நீங்கள் நன்மையை ருசிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாயின் பலனால் நீங்கள் நன்மையை ருசிப்பீர்கள். தீமை பேசுறதுக்கு வாய்க்கு இடம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் கண்கள் கெட்டதாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டதாக. ஆகினால உங்க வாயின் வார்த்தை கெட்டதாக இருந்தா நீங்க பேசுற வார்த்தை கெட்டதாவே மற்றவர்களுக்கு போய்விடும். அது நன்மை பயக்காது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்யுங்க, நன்மை பேசுங்க, நன்மையை பின்பற்றுங்க, நன்மையை கடைபிடிங்க, நன்மைக்காக வாழுங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறவன் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? யாரை பார்த்து கேட்கிறாங்க? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? யாரை பார்த்து? சோதரம். அல்லேலூயா. நன்மை செய்தால் எதுல இருக்கு? ஆதியாகமத்தில் இருக்குல்ல, ஆதியாகமத்தில் காய். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ தீமை செய்யறியப்பா, தீமை செய்யாதப்பா, ஏன் தீமை செய்யற அப்படின்னு அவனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. தீமை செய்யறவங்க பேசுறாரு. நீ தீமை செய்யாத, நன்மை செய்யி. நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்யணும், நன்மையை பேசணும், நன்மையை சொல்லணும், நன்மையை நடப்பிக்கணும். நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது நம்மிடத்திலே பெறப்பட்டு நாம் அதை அனுபவித்து நாம் மகிழ்ச்சியாக அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும், நன்மையை செய்யணும் அப்படின்னு தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நாம் நன்மையினால் நிரப்பப்படும் போது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறோம், நன்மையை செய்ய போகிறோம். இது நிமித்தம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு துதி உண்டாகும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். வாயின் பலன் வாயில நன்மையை பேசுங்க, நன்மையான காரியங்களை பேசுங்க. தீமைக்கு வாயை ஒப்பு கொடாதிருங்கள். தீமை பேசுற மாதிரி வந்தா பேசாதீங்க, அமைதியா இருந்துருங்க, எதுவுமே பேசாதீங்க. கத்தரை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்க பேசிதான் ஆகணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமா, சாபம் உடனும் ஒரு எண்ணம் வரும், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? சாபம் விடக்கூடாது. அல்லேலூயா. எங்க அம்மா எனக்கு சாபம் விட்டாங்க, ஆனா நான் அவங்கள ஒண்ணுமே சொல்லலை. அல்லேலூயா. வீட்டு விட்டு வெளியே போ, வீடு நானே என் புருஷன் கட்ட வீடு, இந்த வீடு எனக்கு தான், உனக்கு கிடையாது அப்படின்ட்டு எங்க அம்மா என் சூப்பர் தூக்கி வெளியே போட்டு வெளியே போனாங்க. தாயும் தகப்பனங்களை கைவிட்டால் கத்தரோ சேர்த்துக்கணும். கத்தரை சேர்த்துக்கிட்டாங்க. கடைசி காலங்களில் நானும் என் மனைவி தான் எங்கள் அம்மாவை பாதுகாப்பேன். அவங்க என் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சாங்களோ அவங்களாம் உதவி செய்ய கைவிட்டாங்க. ஆனால் நானும் என் மனைவி தான் எங்கள் அம்மாவை பாதுகாத்து நல்ல இடத்துல செய்கிறோம். 9 ஊழியக்காரங்க காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு சிறப்பான ஆராதனை செய்து அம்மாவை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, அவங்க உலக பிரகாரமாக கற்றுக்கொண்ட சாவ வார்த்தைகளை பேசினாங்க. ஆனால் ஒன்றுமே பேசலை, ஒன்றும் வந்துட்டேன். 16 வருஷம் எங்கள் அம்மா கண்ணில் நான் படலை. 16 வருஷம் கழிச்சு நான் பார்த்தபோது என்னை கட்டி பிடிச்சி அதுதான் என் பிள்ளை செத்து போயிட்டுன்னு நினைச்சேன். ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்துட்டாரு. குடும்பமா ஆண்டவரையே கும்பிடணும், எல்லாரும் ஆண்டவரை கும்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கோபத்துல ஏதாவது பேசிட்டார் என்ன செய்யும்? தீமை பேசக்கூடாது. வாயின் பலன் நமக்கு திரும்பி வரும். அதனால எதுவுமே பேசலாம், அமைதியா இருந்தேன். கர்த்தர் சமாதானமா இடத்தினார். அல்லேலூயா. இத்துடன் ஸ்தோத்திரம். இந்த 3 காரியம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். ஆண்டவர் நமக்கு நன்மை தரும்போது தேசத்திலும் அந்த பலன் வரும். அல்லேலூயா. ஆமா, தேசம் தன் பலனை தரும். தேசம் மனிதர்களையும் குறிக்கும், தேசத்தையும் குறிக்கும், ராஜ்யத்தையும் குறிக்கும். அல்லேலூயா. நேற்று கூட எங்களுக்கு தேசம் பலன் தந்துச்சு, ஒரு 5000 ரூபாய் தந்துச்சு. அல்லேலூயா. எங்களுக்கு பலன் வந்துச்சு.
கவுன்னு ஒரு 5000 ரூபா எங்கள் வீட்டம்மா கொடுத்துச்சு. தேசம் பாடம் கொடுத்துச்சு. இதே மாதிரி நிறைய கூட்டம் நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் தர முடியும். ஆமென். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை தரும்போது தேசத்துக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் அவருடைய வல்லமையை நம்ம சரீரத்தை அனுபவிக்க முடியும். அபிஷேகத்தில் நிரம்பும் போது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய நமக்குள்ளே அதை வெளிய பண்ணுகிறார். காண்கிறதுன்னு சொன்னா அவருடைய வல்லமை நம்ம சரீரத்தில் ஒரு ஊடுருவி பாயும் போது நம்ம இயற்கையான இந்த சரீர இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரம்போது ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரும். இந்த நம்ம சரீரத்தில் காண்போம். கேட்கிறது அப்படின்னா அந்நிய பாசை. நம்ம அந்நிய பாசை பேசும்போது அது நம்ம காதுகளில் தொழிக்கிறது, அதுதான் கேட்கிறது. காண்கிறதும் கேட்கிறதுமாகி அதை உங்களுக்குள்ளே ஒளிவு தருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்படித்தான் நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆண்டவர் மேல பூரணமா நம்பிக்கையா வைங்க. நம்பிக்கை வைத்து அதற்காக செயல்படுங்க. வாயின் பல நாள் நன்மையை நீங்க நிறைய புசிப்பீங்க. நன்மையை புசிப்பீங்க. அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் தீமையே புசிக்கிட்டு சொல்றோம். சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்காது. சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். தனிமையா ஒரு சில வருஷம் இருந்தேன். நானே சமைப்பேன், நானே குழம்பு வச்சுக்குவேன், நானே கூட்டு வச்சுக்கிடுவேன். எப்படியோ இருக்கும். எத்தனை சொல்றேன், ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் சாப்பிடுவேன். தண்ணியை ஊற்றி சாப்பிட்டேன். அப்படியே இருந்தேன். 14 ஆண்டுகள் அப்படிதான் இருந்தேன். அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அது நன்மை கிடையாது இல்லை. புளிச்ச சோறு சாப்பிட்றது, புளிச்ச குழம்பு தின்றது, கெட்டுப்போன சாதம் சாப்பிட்றது, கெட்டுப்போன தண்ணியை குடிக்கிறது, பூச்சி வச்ச தண்ணியை குடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு நன்மை கிடையாது. இல்லை, தேவன் நம்ம நன்றாய் போஷிக்கிறார். உச்சிதமான ஆகாரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை செய்கிறார், போஷிக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வார்த்தை பேசுறதுக்கு சமயம் நம்ம வாய் ஒத்து வராது. ஆனால் நம்ம பேசிதான் தீர்க்கதரிசி சொல்றது, எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து சொல்லு, உயிரடைஞ்சு எரிஞ்சிச்சிருவான்னு சொல்லு, மரம் உண்டாகும் சொல்லு, சதம் உண்டாகும் சொல்லு, தோல் உண்டாகும் சொல்லு, ஜீவன் உண்டாகும் சொல்லி சொல்றாரு. நிற்கிறான். அப்படியே தகைச்சு போய் நிற்கிறான். சொல்லவா வேண்டாமா. அது இல்லையா? ஆமா, எனக்கு அப்படிதான் சொல்றேன். நீ இந்த பையனுக்கு சுகமாகனு சொல்லி, ஓட்ட அடைஞ்சிடும்னு சொல்லு, நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன், தைரியமா சொன்னேன். யோசிப்பேன், ஒருவேளை குணமாக என்ன செய்ய ஆண்டவர் அப்ப விசுவாசிக்கிறேன். அற்ப விசுவாசி நம்ம கடிந்து கொள்கிறான், நம்மை திட்டுகிறான், அதட்டுகிறான். ஆண்டவர் நம்ம மேல கோபிச்சு கொள்கிறார். என்னப்பா அவனை நீ இப்படி இருக்க, எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கீங்க, நீ நம்ப மாட்டேங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம மேல கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நான் கண்ணை மூடிட்டு சொன்னேன், பாருங்க, கவலைப்படாதீங்க, உங்க மகனுக்கு ஓட்டை இருக்குல்ல, ஓட்டை அது முடியும், ஆண்டவர் குணமாக்கிறார், காணாம போயிடும். நீங்க வருத்தப்படாதீங்க, அழாதீங்க, பாட்டியம்மா அழாதீங்க. அவங்க எவ்வளோ சொத்து இருக்கியா, எவ்வளோ இடம் இருக்கியா, எவ்வளோ தோட்டம் இருக்கியா, எவ்வளோ மக்கள் இருக்காங்கய்யா, எவ்வளோ பணம் இருக்கியா, எவ்வளோ கம்பெனி இருக்கியா, என் பிள்ளைக்கு சோகமா வேலையா, ஆண்டவர் சொல்லிட்டார், குணமாக்குவார். அவ்வளோதாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சொன்னாங்க, பையன் நல்லா சொன்னாங்க. டாக்டர் ஓட்டன்னு சொன்னாரோ அதே டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவன் அற்புதம் செய்தாருங்க. நம்ம கையில ஒண்ணு இல்ல, நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவருடைய விசுவாசத்தினால, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறதுனால அற்புதம் நடக்கிறது. வாயின் பலனால் நன்மையை புசிப்பார். வாயை நல்லது பேச பயன்படுத்துங்க, நற்காரியை பேச பயன்படுத்துங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேச பயன்படுத்துங்க. அப்படி பேச விசுவாசம் போடுறத நீங்க பேசுனீங்கன்னா அது நமக்கு தீமை வருங்க. நீங்க செய்யக்கூடாது. நம்ம நன்மை பெற ஆளுக்கு தான் பேசணும். ஆண்டவர் நம்ம மேன்மையாக நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை செய்வார். எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு நன்மை வரும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் சபைக்கு நன்மையானது வரும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. பெரிய கட்டடமா மாறும்.
என்ன வருமோ அத்தனையும் கிடைக்கும். என்னென்ன காரியம் நடக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். எனக்கு சொன்னார், இது காணாதியா, ஒரு ஏக்கர் வாங்கணும் போல இருக்க. அல்லேலூயா. ஒரு ஏக்கர் வாங்கணும் போல இருக்கு, பட்டாயிடம் ஒரு ஏக்கர் வாங்கணும் போல இருக்கு. ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. கடைசபைகள் உண்டாக போறது. ஆண்டவர் நன்மையை செய்வார், இல்லாததை உருவாக்குவார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் பேசி வார்த்தைகளுக்காக பரலோகத்திதான் நீ சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாப்பா. நன்மையை பேச சொன்னீர் ஆண்டவரை, நன்மையை பேசிட்டாங்க. உடைய மக்களுக்கும் நன்மை பேசும்படியாக உடைய விவேகமான பிரசங்கம், உடைய உபதேசம், உடைய வார்த்தை சென்று விட்டது ஆண்டவரே. என் சொந்த வார்த்தை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ பேசின அந்த எல்லா வார்த்தையும் அப்படியே சொல்லிட்டாப்பா. நீ நன்மையினால நிரப்புவேன். உடைய பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் எனக்கு தெரியாது. உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது. உன் பிள்ளைகளுக்கு என்ன சுகம் வேண்டும் என்று எனக்கு தெரியாது. உடைய கரத்தை நீட்டி தொடுகிறாய். ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. பெரியோர்களை தொடுங்க, தாய்மார்களை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தொடுங்க, குழந்தைகளை தொடுங்க. தேவரே ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கட்டும். நன்மையானது உண்டாகட்டும். கர்த்தர் நன்மையானதை தருவீராக. தீமை, சாத்தான், பிசாசு, தடை கொண்டுகிற வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை இயேசுவின் நாமத்தினாலே விலகிப்போ. பிசாசை விலகிப்போ. உபத்திரவப்படுத்துகிற சாத்தானை விலகிப்போ. பிள்ளைகளை நஷ்டப்படுத்துகிற பிசாசை விலகிப்போ. அழிவுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிற பிசாசை விலகிப்போ. ரிகாதா லாபா ஷகா ராகா தூலாபா. என் தேவனே இயேசு ராஜா, என்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி, மனதார ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன தேவை அத்தனையும் கொடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும், நல்ல வாழ்வு கிடைக்கட்டும், நல்ல வருமானம் கிடைக்கட்டும், நல்ல காரியங்கள் கைகூடி வரட்டும். செய்கிற விஷயங்களே தேவன் பெரிய விருத்தியை கட்டளையிடுகிறார். அவங்க மகிமைப்படட்டும், அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஒன்றிலும் தீமை இருக்கக்கூடாது, ஒன்றிலும் இழப்பு மைனஸ் இருக்கக்கூடாது. தேவனே உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்படும். நல்ல சுகம் கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல சுகம் கிடைக்கணும். சமாதானத்தின் ஆவியின் கனியினால நிரப்புங்க. உங்க பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கணும், எல்லா விதத்திலும் ஜெயம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நாம அல்லேலூயா. சரி, நம்ம சபையினுடைய நம்ம அறிவிப்பை நாம கேட்டுட்டு நம்ம கரெக்டா நம்ம ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். இன்று மாலை நம்முடைய சபையில சுவிசேஷ ஊழியம் உண்டு. குண்டு பெருமேடு என்ற பகுதியில சுவிசேஷ ஊழியம் உண்டு. ஊழியத்துக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பா வாகன வசதி இருக்கிறவங்க இந்த ஊழியத்துக்கு வாங்க. சோதரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரியாக 4 மணிக்கு அங்க இருக்கணும். அப்பா எத்தனை மணிக்கு கிளம்பணும்ன்றத நீங்க நம்ம சபையாண்ட வந்துடுங்க. இல்ல எங்க ஒரு லொகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், அந்த லொகேஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. குண்டு பெருமேடு அது எந்த பகுதின்னு தெரியல, குன்றத்தூர் பகுதி நினைக்கிறேன். குண்டு பெருமேடு அந்த பகுதியில் தான் கிராம ஊழியம். இன்னைக்கு லொகேஷன் நான் உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன், அதை நீங்க பார்த்துட்டே வந்துடுங்க. இல்லை நான் எல்லாரையும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா வரணும். அதுவே தாராளமா நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை நம்முடைய சபையில மாலை அமாவாசை ஜெபம் உண்டு. ஆமா, அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு நம்ம இந்த அமாவாசை ஜெபத்தை நம்ம தொடங்க போகிறோம். சரியாக 8 மணிக்கெல்லாம் இந்த ஜெபம் முடியும். ஆமா, அல்லேலூயா. அதிகபட்சமா 8:15 அது முடியும். நீங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, பிசாசு போராட்டத்துல இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க கொண்டு வாங்க, கூப்பிட்டு வாங்க. கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். ஆமா, அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் விடுவிப்பார். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை இந்த இடத்துல அமாவாசை ஜெபம் நடைபெறும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க சபைக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை நம்முடைய சபை சார்ந்து பிரைசல் உண்டு. கடந்த புதன்கிழமை பிரைசல் அமர்புதர் வீட்டில் நடத்தணும். தேவன் நடத்தி கொடுத்தார், தேவனுக்கு மகிமை. இந்த புதன்கிழமை கிண்டி பகுதியில சோதரம் கிதியோன் பிரதர், மஞ்சுளா சிஸ்டர்
பியூலா ஸ்னேகா அவங்க வீட்டுல இந்த பிரேயர் செல் நடக்கும். அதனால இந்த பிரேயர் செல்லுக்கு இங்கிருந்து வர விருப்பம் உள்ளவங்க நம்மள வாகனத்தை வைத்திருக்கிறவங்க இந்த ஜெபத்துக்கு வந்து பங்கெடுங்க. நாம அந்த பகுதியில நாம ஜெபித்து அங்க கட்டப்பட்ட ஜனங்களை இயேசுவின் நாமத்துல நாம ஜெபித்து அவங்களை விடுவித்து ஆண்டோட வார்த்தைகளை நம்ம சொல்ல உங்களை அன்போடு நினைக்கிறேன். இந்த பிரேயர் செல்ல வந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. கிண்டியில புதன்கிழமை மாலை 7 to 8 மணி. எந்த சிஸ்டர் ஆமா மஞ்சுளா சிஸ்டர்மா பியூலா நீ எல்லாம் என்ன பண்ணணும், இதுக்கு ஆயத்தமாகணும். முதல்ல நீங்க ஆயத்தமாகணும், உபவாசம் பண்ணணும், ஒருவேளை உபவாசம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அன்னைக்கு சிஸ்டருக்கு மேல கல்யாணம் ஆகும் இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அந்த வீட்டுக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால நீங்க இந்த அறிவிப்பு கேட்கறவங்க எல்லாரும் வந்து பங்கெடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை காலையில இந்த இடத்துல உபவாச ஜெபம் உண்டு. 10:30 to 12:30 வரைக்கும் நடக்கும். அன்று இரவு நம்முடைய சபையில இரவு ஜெபம் வச்சிருக்கு. எல்லாரும் வரலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் வரலாம். போன மாசம் சகோதரர் வரைக்கும் வைத்தோம். ஒரு 6-7 பேர் 8 பேர் கூடி ஜெபம் பண்ணோம். இந்த மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 9 to 12 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடக்கும். ஏன்னா எல்லாம் தூங்குறதே மணி 12 ஆயிடுது. அதனால 9 to 12 மணி வரைக்கும் நடக்கும். சோதரம். நீங்க எல்லாரும் இந்த ஜபத்துல கலந்து கொண்டு நீங்க இங்கே தங்குறவங்க தங்கலாம், இல்ல வீடுகளுக்கு போகலாம். சோதரம். 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணோம், நேரத்தோட நீங்க போகலாம். 12 மணி முடிச்சா ஒரு 12:30 நீங்க 1/2 hour வீட்டுக்கு போயிடலாம். இல்ல இங்கே தங்குறவங்க நீங்க தங்கிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 to 12 மணிக்கு ஞாபகம் வச்சுங்க. பொதுவான ஒரு ஜெப குறிப்பை டேவிட் பிரதர் ஜெபம் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இந்த பழந்தல்ல பகுதி என்ன ஆவி கிரியை செய்யுதுனாக்கா, இந்த ரத்தம் சிந்திருக்கிற ஆவி செயல்படுது. ரத்தம் சிந்திருக்கிற ஆவி, குலவெறி ஆவிலாம் இப்போ குறைஞ்சி போச்சு. குலவெறி ஆவிலாம் குறைஞ்சிச்சு. இப்போ ரத்தம் சிந்திருக்கிற ஆவி நான் பண்ணு சொல்றோம். அது வந்து அநேக பிள்ளைகளை ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ஆவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனால கடந்த புதன்கிழமை கூட ஒரு தம்பி பழந்தமிழத்துல இருக்கிறாங்க நினைக்கிறேன், அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட் பண்ணுகிற ஆவிகளை நம்ம கட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். பொதுவான ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண போறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். எக்ஸாம் எழுதுற 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு வாங்க. ஹல்லேலூயா. 1ஆவதுல இருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷத்தை ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக நாம சபையார் தான் ஜெபம் பண்ண போறோம். ஆமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரர். அதனால அடுத்த வாரம் 22ஆம் தேதி சோதரம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ணா அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க. சண்டே கிளாஸ் நடத்துற குடும்ப சிஸ்டர்ல என்ன பண்ணோம், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை அன்னைக்கு சண்டே 6:30 வர சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆமா ஹல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா படிக்க யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாம் பாஸ் பண்ணணும். ஆமா ஹல்லேலூயா. சரி, அடுத்த வாரம் நம்முடைய சபையாருடைய வாரம். அடுத்த வாரம் ஆராதனை நடத்துறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஜெபம் நடத்துறவங்க, இவங்கெல்லாம் நம்ம ஆயத்தமா வந்தவங்க, சங்கீதம் வாசிக்கிறவங்க. நம்ம அடுத்த வாரம் இந்த ஆண்டுல இருந்து நம்ம ஒரு மிஷினரிகளை பத்தி நம்ம அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா மிஷினரி பத்தி நிறைய பேர் தெரியல. சொல்லலாம் பைபிள்ல இருக்கிற 12 சீஷன்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நாம எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். மிஷினரிகளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சு, மிஷினரிகளை எப்படி ஊழி செய்யறாங்க, மிஷினரிகளை எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அடுத்த வாரத்தில் அன்புடுதல் ஒரு 10 நிமிடம் தான் அந்த மிஷினரிகளை பத்தி சொல்லணும். மிஷினரிகளை பத்தி ஒரு 10 நிமிடம் என்ன பண்ணுவாங்க பிரதர் வந்து அடுத்த வாரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஆண்டவருக்காக இருந்தாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஆயத்தமா வாங்க. ஆனா 10 நிமிடம் தான். ஒரு நபருக்கு வந்து அந்த நிமிடம் தான், அந்த நிமிடத்தோட கரெக்டா முடிச்சிடணும். அதுக்கு மேல டைம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வாரத்துல ஆராதனை நடத்துறோம், பாட்டு பாருங்க, எல்லாரும் ஆயத்தமாவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ ஒரு பொதுவான ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோமா, ஒரு பொதுவான ஜெப குறிப்பு சொல்ல நம்ம ஒரு பொதுவான ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். காணிக்கை பாட்டு இட்டி வாலிப பிள்ளைங்க நீங்க ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு பொதுவான ஜெபம் இருக்குது. அந்த குறிப்பிட்டாக அக்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாகனம் ஓட்டுகிற வாலிபர்கள், நடுத்தர மாணவர்கள், வாகனம் ஓட்டுற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்கணும். அதுக்காக அக்கா ஜெபம் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா பிதாவே, நன்றோடு ஸ்தோத்திரிக்கிற சாமி. மற்ற நாட்களிலே இனிமே நடத்தப்படுற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. காலம் முழுவதும் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே நமக்கு நன்றி ராஜாமே. ஸ்தோத்திர கர்த்தாவே, பரிசுத்த ஆவியான நிதமே ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க முடியாது செபிக்கிறப்பா. வாலிப சகோதரன் ஒரு கடலை கொடுக்குறப்பா. அவன் ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த நாளையில ஆண்டவரை வண்டியில போகையில வருகையில தேவ தாமே நிதமையா ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க முடியாது செபிக்கிறப்பா. அவன் ஸ்தோத்திரம். வேகமா போகிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நீர்தமையா நிதானமா போக கத்துரு அப்படியா புத்திய நானதை தர வேணுமா செபிக்கிறப்பா. அவன் ஸ்தோத்திரம். அப்பா அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ரத்தகாவ ஆண்டவரை இருக்கிற பிசாசின் கிரிகிற இயேசுவி நாமத்துல சுட்டரிக்கிறோம் ராஜா. அவன் ஸ்தோத்திர கர்த்தாவ. அப்பா அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிப ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நிதானமா போக கத்துரு உதவி செய்யுங்க ராஜா. நீரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தானமா ஆண்டவரை உதவி செய்ய முடியாது செபிக்க வளர்ந்து இடத்துலமா இருந்து பாதுகாக்க முடியாது செபிக்கிறப்பா. அவன் ஸ்தோத்திர கர்த்தாவ. எல்லாவற்றும் கற்று தாழ்த்தி உங்க திருப்பாத்திர அர்ப்பணிக்கிற ஆசீர்வாதத்தை பலப்படுத்த இயேசு நாமத்துல சொல்லுதாமே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு விட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த 24 நடக்கிற சமாதான பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களை கர்த்தர் தாமே ஒன்றிணைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேற ஏதாவது ஜெப குறிப்பு வந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். மரியா சைனி 2 பேரும் வந்து ஒரு பாடலை பாடுங்க. கர்த்தர் வந்து நம்ம காணிக்கை எடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை கூட ஐயா செபித்து நம்ம ஆசீர்வாதம் முடிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாங்க வாலிபுலி வாங்க. ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் கிஷோன் சண்டே கிளாஸ் கிஷோனும் சந்தியாவும் இன்னைக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னா ஒரு 10 நிமிடம் பேசலாம். நீங்க கம்ப்யூட்டர் அவங்க சொல்லி தருவாங்க. பிள்ளைகள் கதை சொல்லி கொடுக்குறேன். பிள்ளைகள் நடத்த போல பிள்ளைகள் வாங்க கட்டல் படம் பேசலாம். ஆசீர்வாதத்தை கூட நாம் முடிக்கலாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. என்ன சொல்றது ஜெபம் பண்ணுங்க. ஐயா கடைசியா ஜெபம் பண்ண முடியும். கொடுத்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க.
முன்னாடி வந்துருங்க. சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதியை பற்றி வாசிக்கிறோம். நம்ம நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, கொடுத்த காணிக்கை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மனதிலிருந்து ஒன்றாக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே எந்த கஷ்டத்துலேருந்து வந்து கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நீ அறிவு இருக்கிற ராஜா. சோதரிக்கிற ஆண்டவரே, இங்கே வந்து ஒரு வீணாக போகக்கூட ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை கேட்டு ஆண்டவரே இருதயம் பழகிட்டு எழுதி கொண்டு போக எனக்கு கேட்டு செய்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க காணிக்கை போடுவார்களாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ தருவீர் ராஜா. சோதரி நீ கரைஸ்குள்ள வேண்டிய நல்லது. ஆமாம் ஐயா, ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா செய்தி கொடுத்த தாசரை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட தேவன் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் இருதயம் என்னும் பலங்களை வைத்துக்கொண்டு அதன்படி செயல்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தொட்டிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க, அப்படி வல்லமையால் நிரப்பிருக்கிறீங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆண்டவர் ஆவிக்கத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. அன்று தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜெபத்திலையும் என் ஜனங்கள் வந்து பங்கெடுத்து உண்மை உயர்த்த தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜெபத்திலும் பங்கெடுத்து கிருபைத்தாலும் ஆண்டவர் வேலை செய்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, படிக்கிறவங்க ஆண்டவரே எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்து சுவாமி. யாரும் எந்த தீங்கு வரவழி பாதுகாப்பீங்க. வாகனத்தில் போற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து சுவாமி. சபையை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெரிக்கிற இந்த 7 பகுதி ஜனங்களுக்காக, இந்த 7 பகுதி ஜனங்கள் சபைக்கு விசுவாசிகள் வரட்டும். கர்த்தர் உதவி செய்ய இந்த நாளைக்கு எல்லா ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியாருடைய ஐக்கியம், சிலையும், பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம், சுகங்கள், ஆசீர்வாதம், பாக்கிய நன்மை அனைத்தும் நம்மளை இருக்கும் உலகத்திலுள்ள பரிசுத்தவான்களோடு சபையார் யாவரோடும் என்னிடையே கூட இருப்பதாக. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். Hallelujah.